அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே, நிறையா பேர் வீட்டில் நான்வெஜ் எடுத்துருப்போம். சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடு கூட மட்டும் இல்லைங்க, நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்தி பரோட்டாலேருந்து இட்லி தோசை எது செஞ்சாலும் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வறுத்த அதே எண்ணெயிலேயே பிரியாணி ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு 3/4 வாசி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அடுத்து மசாலா ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட கரம் மசாலா, எலுமிச்சை பழம், தேங்காய் பேஸ்ட்டு, மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.